நம்ம கிட்ட வந்து பியூரிட்டியா இருக்கும் சாக்லேட். ஓகே. இது வந்து 40 days வித்தவுட் ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா 6 month வரைக்கும் சாக்லேட் ஒண்ணுமே ஆகாது. இது வந்து நம்ம ஊர்ல கிடையாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 3 குவாலிட்டில வச்சிருக்கேன். வீட்டுக்கிட்ட நம்ம யூஸ் பண்றது எல்லாமே தேர்ட் குவாலிட்டி தான். ஆனா நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் யூஸ் பண்றது சொல்லி தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பியூர் காஃபி பீன்ஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் எல்லாருக்கும் பிளாக் பெப்பர் தான் தெரியும். இது வந்து ஒயிட் பெப்பர். எல்லாரும் கிரீன் கார்டமம் தான் பார்த்திருப்பாங்க. இது வந்து பிளாக் கார்டமம். ஹே கைஸ், நான் தான் உங்கள் குட்டில். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கொடைக்கானல் பாம்பார்புரத்துல இருக்க ஜேகேஆர் ஸ்பைசஸ் தான் இங்க இருக்கோம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. உங்க நேம் என்ன ப்ரோ? என் பேர் வந்து ஜஸ்டின். ஓகே. இங்க எவ்வளவு வருஷமா ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 3 years அந்த காம்ப்ளெக்ஸ் ஓபன் பண்ணதுல இருந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இங்க உங்ககிட்ட என்ன ப்ரோ ஸ்பெஷல்? எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் தான் ஸ்பெஷல். ஓகே. சாம்பிள் பாருங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க ரிவ்யூ நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா. நம்ம சாக்லேட்ல பாத்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டியில தான் கொடுப்போம். ஓகே. மற்ற சைட்லாம் நம்ம வெளியே போயிட்டோம் அவுட்டர் ஏரியாலன்னா ஐசிங் சுகர், டால்டா, மைதா மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வரும். நம்ம கிட்ட வந்து பியூரிட்டியா இருக்கும் சாக்லேட். ஓகே. இது வந்து 40 days வித்தவுட் ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா 6 month வரைக்கும் சாக்லேட் ஒண்ணுமே ஆகாது. மெல்ட்டே ஆகாது. ஓகே. சப்போஸ் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் சாக்லேட் வேணும்னாலும் ஃபியூச்சர்ல தேவைப்பட்டால் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஓகே. இதான இப்போ நார்மலா ஃப்ரிட்ஜ்ல வைக்காம இருந்தா எவ்வளவு நாள் மெல்ட் ஆகாம இருக்கும்? 40 days அப்படியே தான். 40 days மெல்ட்டே ஆகாது. ஓகே. நாங்க கொரியர் சர்வீஸ் பண்றப்பையும் உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகாது. உங்களுக்கு பாக்ஸஸ் எதுவும் டேமேஜ் ஆயிருந்தா ரீபேமெண்ட் கண்டிப்பா பண்ணி கொடுப்பீங்க. ஓகே. பார்க்கும்போது ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கு. சோ நான் ஒன்னு ட்ரை பண்ணி பார்த்து சொல்றேன். உண்மையாவே நல்லா இருக்கு. ஆனா நான் லாஸ்ட் டைம் வரும்போது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ல ட்ரை பண்ணிருந்தேன் ப்ரோ. எப்படி சொல்ல, ஒரு சர்க்கரை கொட்டி கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆமா, அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப மாவு மாதிரி இருந்துச்சு. ஓகே, அது எக்ஸ்பிளைன் நான் சொல்றேன் உங்களுக்கு. அது வந்து எப்படின்னா ஐசிங் சுகர், டால்டா, மைதா மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வருவாங்க. ஏன்னா பிரைஸ் அங்க வந்து கம்மி. ஒரு பாக்ஸ்லயே வந்து 150, 2 பாக்ஸ் 150 தான். ஆமா, சேம் அந்த குவாலிட்டி பாக்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. நான் உங்களுக்கு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம கிட்ட இருக்க சாக்லேட் வைஸ் பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பார் தான் நம்ம சூஸ் பண்ணி மேக் பண்றோம். சோ உங்களுக்கு இதுல நம்ம ஆட் பண்ற நட்ஸும் பாத்தீங்கன்னா கேஷ்யூ, ஆல்மண்ட், பிஸ்தா இது மட்டும் தான். மற்ற இடத்த மாதிரி பீனட்லாம் நாங்க சேர்க்க மாட்டோம். பீனட் சேர்த்தோம்னா உங்களுக்கு சாக்லேட்டோட டேஸ்டும் மாறிடும், அந்த ஸ்மெல்லும் மாறிடும். நம்ம கிட்ட அப்படி இருக்காது. சாக்லேட் வைஸ் பாத்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இது கிராம்பு தான் ப்ரோ. இது வந்து நம்ம எப்படி பியூரிட்டி செக் பண்ணோம்னா, நார்மலா உள்ள கிராம்புல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் இருக்காது. அது வந்து டார்க் கலர்ல இருக்கும். ஓகே. இதுல இருந்து நீங்க ஒரு கிராம்பை எடுத்து உங்க நெயில் வச்சு சென்டர் ஆஃப் அந்த பாட்ல நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா அதுல இருக்க ஆயில் வந்து வெளியே வரும். நெயில் வச்சு பிரஸ் பண்றப்போ அதுல இருக்க அந்த ஆயில் கண்டென்ட் தெரியுதுங்களா? என் நெயில பாருங்க. ஓகே. அந்த மாதிரி இருக்கும். இது எது ஃப்ரெஷ்ஷா? இது வந்து ஆயில் குவாலிட்டியோட இருக்கும். நம்மளுக்கு க்ளோ ஆயில்லாம் வருது இல்லையா, அதுக்காக வந்து அந்த ஆயில வந்து பாயில் பண்ணி எடுத்துட்டு வெறும் சக்கையை மட்டும் தான் நம்மளுக்கு தருவாங்க. நம்மளை பொறுத்த அளவுக்கு எல்லாம் குவாலிட்டி வைஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். அதனால நீங்க உடைக்கும் அந்த ஆயில் வருது. அதனாலதான் அந்த ஆயில் வெளியே வருது. அதே மாதிரி காரமும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்மால் சைஸ் குவான்டிட்டி தான் வச்சிருப்பாங்க. நம்ம கிட்ட வைஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே பெரிய சைஸஸ் மட்டும் தான் நம்ம கிட்ட அவைலபிள். சைஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும். அதே மாதிரி ஸ்மெல்லும் நம்ம கிட்ட நல்லா இருக்கும். பெரிய நம்ம ஊர்ல பாக்குறத பெரிய ஏலக்காய் இருக்கு. ஸ்மெல்லுமே நல்லா இருக்கு. இதுல காஃபி எதுலாம் போட்டு குடிக்கும் செமையா இருக்குல்ல. இது வந்து 8 mm சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் உள்ளது 9 mm. அந்த குவாலிட்டி கொஞ்சம் ஹை ரேட்ன்றதுனால நம்மளால பை பண்ண முடியாது. இது வந்து பெஸ்ட் குவாலிட்டி, எல்லாராலையும் வாங்க முடியும். இது எப்படி எந்த பிரைஸ்ல கொடுத்துருக்கீங்க? இது வந்து உங்களுக்கு 100 grams வந்து பாத்தீங்கன்னா 500 வரும். 100 grams 100 grams இப்போ ஒருத்தர் கேட்டாலுமே டெலிவரி பண்ணி கொடுக்க முடியுமா உங்களால? 50 grams கேட்டாலும் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டை, சுருள் பட்டை. இது வந்து நம்ம ஊர்ல கிடையாது. இந்த பட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இது வந்து ஸ்ரீலங்கால இருந்து வராது. ஓகே. இது வந்து 100 grams வாங்கினீங்கன்னா ஒரு 2 years வரைக்கும் நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போட்டா போதும், நல்ல ஸ்மெல் இருக்கும், வாசனையா இருக்கும். ஓகே. இது பிரியாணிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சமா போட்டா போதும். நீங்க ஒரு 5 kg பிரியாணிக்குனா நீங்க இதுல இவ்வளவு உடைச்சு போட்டீங்க, அவ்வளவு போதும். நெக்ஸ்ட் வந்து இதுல செகண்ட் குவாலிட்டி பட்டை இருக்கு நம்ம கிட்ட. செகண்ட் குவாலிட்டி பட்டை வைஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டை வரும். இது செகண்ட் குவாலிட்டி. இதுதான் வந்து நல்லா நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லி கொடுக்குறாங்க. டூரிஸ்ட் ஸ்பாட்ல அது வந்து உங்களுக்கு எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகி இதுதான் பட்டையா இல்ல இதுதான் பட்டையான்ட்டு எல்லாம் டபுள் மைண்ட்ல வரனால
உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வருது. அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேர்ட் குவாலிட்டி பட்டன் பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு இதுலயுமே தேர்ட் குவாலிட்டி இருக்கா? இதுதான் நம்ம இந்தியன். இதுதான் நம்ம ஊர்ல நம்ம இதுதான் பட்டை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிருக்கோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 3 குவாலிட்டில வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பாருங்க இப்படி இருக்கு, செகண்ட் குவாலிட்டி இந்த மாதிரி இருக்கு, நம்ம தேர்ட் குவாலிட்டி வீட்டுக்கிட்ட நம்ம யூஸ் பண்றது எல்லாமே தேர்ட் குவாலிட்டி தான். ஆனா நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் யூஸ் பண்றோம் சொல்லி தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடைக்கானல்லே விளையிற பெப்பர் உங்களுக்கு இது நீங்க நார்மலா யூஸ் பண்ற மாதிரி நிறைய எல்லாம் போடக்கூடாது, கொஞ்சம் போட்டாலும் நல்ல ஸ்பைசி இருக்கும். அதே மாதிரி நீங்க மத்த இடத்துல வாங்குறப்ப வந்து உங்களுக்கு பப்பாளி சீடு இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட பொறுத்த அளவுக்கு எல்லாத்தையும் ஓபன் பண்ணி காமிச்சு நீங்க டேஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சேலுக்கு கொடுப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா பால் பெருங்காயம் சொல்லுவாங்க. இது எப்படி நம்ம யூஸ் பண்ணோம்னா லைட்டா தாய்ச்சல போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்றப்போ உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அது இல்லாம நல்ல மனமும் சாம்பார் வச்சீங்கன்னா கிடைக்கும். வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏலக்காய் டீ, இந்த ஏலக்காய் டீ பொறுத்த அளவுக்கு மற்ற ஷாப் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஏலக்காயோட வெளி தோடு மட்டும் தான் ஆட் பண்ணிருப்பாங்க. நம்ம வந்து சீடு மட்டும் செப்பரேட்டா வாங்கி பவுடர் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். இது வந்து அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. 5 கப் டீ போடுறீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணும். நல்ல ஸ்ட்ராங் இருக்கும், டிக்காசன் இறங்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஞ்சர் டீ. ஜிஞ்சர் டீயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான், உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங் இருக்கும். இது வந்து சுக்கோட பவுடர் பண்ணி நாங்க இதுல ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் டீ. இது வந்து நம்ம மில்க் டீ மட்டும்தான் போட முடியும், பிளாக் டீ வந்து போட முடியாது. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு கொக்கோ பவுடர் மிக்ஸ் ஆயிருக்கனால வாட்டர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து கிடைக்காது. அதுக்காக தான் இது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹெர்பல் டீ. சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி ஹெர்பல் டீ தான் நீங்க இன்டேக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி சுகர் போடாம யூஸ் பண்ணாலும் நல்ல டேஸ்ட் இருக்கும். மற்ற நார்மல் டீலாம் உங்களுக்கு ஒரு கசப்பு தன்மை இருக்கும், இந்த டீ அப்படி இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா லெமன் டீ. இதுவும் அதே மாதிரி தான், சேம் கண்டென்ட், வாட்டர் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மசாலா டீ. உங்களுக்கு கோல்டு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஒரு டீ போட்டு குடிச்சோம்னா நம்மளுக்கு கோல்டு ரிலீஃப் ஆயிரும். நம்ம டயர்ட்னஸ் இருந்துச்சுன்னா டயர்ட்னஸ் போயிடும். அதுக்காக தான் மசாலா டீ எல்லாருமே எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பியூர் காஃபி பீன்ஸ் கிடைக்கும். இது வந்து ரோஸ்டட் தான், உங்க தேவையான அளவுக்கு நீங்க மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணாலே இது வந்து பவுடர் ஆயிரும். இதே உங்களுக்கு பியூர் சிக்கரி கலக்காத காஃபி வேணும்னா அதுவும் இருக்கு. இதுதான் அந்த காஃபி. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சிக்கரி கலந்தது வேணும்னாலும் நம்ம கிட்ட காஃபி இருக்கு. இது நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு ஃபில்டர் காஃபி. இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு நல்ல டயர்ட்னஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிலீஃப் ஆயிரும். ஒரு காஃபி குடிச்சீங்கன்னா ஹெட் ஏக்கா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். அதுக்காக நீங்க ஃபில்டர் காஃபி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான், எதுவுமே செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி இந்த மாதிரி பேஸ் கிடையவே கிடையாது. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பியூர் சோம்பு கிடைக்கும். இதுல வந்து நம்ம கலர் ஆடிங்லாம் கிடையாது, நேச்சுரலா என்ன இருக்கோ அது மட்டும் தான். அதே மாதிரி ஜீரகமா இருக்கட்டும், அப்புறம் வெந்தயமா இருக்கட்டும், எதுலையுமே அந்த கலப்படம் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெருங்காயம். இதுதான் வந்து பால் பெருங்காயம் சொல்லுவாங்க. இதுதான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பெப்பர். மேக்ஸிமம் எல்லாருக்கும் பிளாக் பெப்பர் தான் தெரியும், இது வந்து ஒயிட் பெப்பர். நெக்ஸ்ட் அனதர் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கசகசா கிடைக்கும். இது வந்து பியூரிட்டியா கிடைக்கும். உங்களுக்கு பியூரிட்டி எப்படி செக் பண்ணோம்னா இதை நம்ம இப்படி கிட்ட வச்சு பார்த்தோம்னா அது வந்து கிட்னி ஷேப்ல இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது வந்து பியூரிட்டி, இல்லைன்னா அது வந்து டூப்ளிகேட் உங்களுக்கு. இது வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு நார்மல் ஜீரகம். இது வந்து ரசம் வைக்கிறதுக்கு, நார்மலா குக் பண்றதுக்கு மட்டும் சாய்ஜீரான்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரியாணிக்காக மட்டும் யூஸ் பண்ற ஒரு ஜீரகம். நெக்ஸ்ட் அனதர் ஒன் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம கேரளால எல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிங்க் கலர்ல வாட்டர் இருக்கும். இதுதான் அந்த பட்டை. உங்களுக்கு சொல்லப்போனா சுடுதண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்காக வச்சிருக்காது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிளாக் கார்டமம். எல்லாரும் கிரீன் கார்டமம் தான் பார்த்திருப்பாங்க, இது வந்து பிளாக் கார்டமம். இது வந்து மேக்சிமம் வந்து பிரியாணிக்காக மட்டும், நார்த் இந்தியன் பிரியாணி சமைக்கிறாங்கல்ல அதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க. அனதர் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்டார் அனீஸ் கிடைக்கும். நம்ம கிட்ட எந்த டேமேஜுமே இல்லாம இருக்கும், முழுசா இருக்கும் ஸ்டார் அனீஸோட ஸ்பெஷாலிட்டி. இதுதான் நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்க சாக்லேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மெயினாக கொடைக்கானல் நடக்கிற சாக்லேட் ஸ்கேமை பற்றி நெக்ஸ்ட் வீடியோலாம் கண்டிப்பாக பார்ப்போம். சைட் சீயிங் தான் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். உங்களுக்கு சாம்பிள் கொடுக்கறது நார்மலாக இந்த மாதிரி ஷாப்ல இருந்து சாக்லேட் வாங்கி போய் கையில் கொடுத்துருவாங்க. ஆனால் இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் கான்செப்ட்.